டு பி வெரி ஆனஸ்ட், அந்த இடத்துல தான் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகும். ஆஃபீஸில் இருக்க பசங்களுக்குலாம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஏறி இருக்கு. முடி கொஞ்சம் மொட்டை எடுத்தாங்கன்னா தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல முடி இல்லை, இங்கெல்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல மட்டும் வளர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது செய்ய முடியுமா? ஆனால் அதாவது ரொம்ப கீழே ரொம்ப மேலே ஏறிடுச்சுன்னா அது ரொம்ப கீழெல்லாம் கொண்டு வரணும்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். ஓரளவுக்கு அந்த ஹேர் லைனில் ஒட்டி இருக்கக்கூடிய ஹேர்ஸை வேணால் நம்ம வளர வைக்கலாம், ஓகேங்களா? ஆனால் டு பி வெரி ஆனஸ்ட், அந்த இடத்துல தான் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகும். நீங்கள் பால்னஸ் ஆகிறவங்களா பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கே இருக்கும். அப்புறம் இந்த ஏரியா எக்ஸாக்ட்லி பின்வழுக்கைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, அது வந்து கிரவுன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா பணக்காரங்களா இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப நான் ரொம்ப பணக்காரனா குழி விழுந்தா பணக்காரங்க. உண்மைக்குமே நீங்க பணக்காரங்க தானங்க? என்னங்க நான் மிடில் கிளாஸ் பையங்க. ஏங்க நீங்க வேற முன்னாடி இல்ல, இப்பயும் மிடில் கிளாஸ் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்குலாம் கிரவுன் பால்னஸ்ங்கிறது ரொம்ப ஹெவியா இருந்தது. நான் அந்த போஸ்ட் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து மைக்ரோடர்மா நீட்லிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட். கிரவுன் பால்னஸ்ங்கிறது கொஞ்சம் ட்ரீட் பண்றது கஷ்டம் தான். ஆனா அதேமே ஜெரூஷ்ல வந்து சூப்பர்வா பண்றோம். நல்ல ப்ராப்பர் டயக்னோசிஸ். முடி வளர வச்சுறீங்க. எனக்கு வளர்ந்துருச்சு, நான் காட்டுறேன், லைவா காட்டுறேங்கிறேன். நான் போட்டோஸ் கூட உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இல்ல டைரக்டா பேஷன்ஸ் வேணும்னா, மக்கள் வேணும்னா டைரக்டா வந்து பார்க்கலாம். நான் ஐ ஹாவ் ப்ரீ ஆப் அண்ட் போஸ்ட் ஆப். அவ்வளோ பெரிய பால்னஸ் இருந்தது, அதையே அங்க ஹேர் வளர வச்சாச்சு, டிரான்ஸ்பிளான்ட் வித் மெயின்டெனன்ஸ் தெரப்பியோட. ஸோ இந்த இடமும் தான் ரொம்ப அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம். அதனால தான் அந்த இடத்துல பால்னஸ் கிரியேட் ஆகுது. அப்போ சரி டாக்டர், இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிறீங்க, அப்போ முடி கொட்டாதானா? இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் வந்து பெருசாக ஆக்ட் ஆகாது. அதனால தான் இந்த ஹேர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான ஹேர்ஸ், இதை எடுத்து நம்ம இங்கே வைக்கிறோம். புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். சரி, இப்படி நான் பண்றேன் டாக்டர். பண்ணும்போது எனக்கு 3 மாசத்துல நீங்க ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்றீங்க. டிரான்ஸ்பிளான்ட்ல சொல்றீங்களா, இன்ஜெக்ஷன்ல சொல்றீங்களா? டிரான்ஸ்பிளான்ட்ல மினிமம் 5 months ஆச்சும் வேணும். அப்ப நம்ம 3 மாசம் பேசுனது இன்ஜெக்ஷன்ஸ் பிளஸ் மினாக்சில். அந்த early stage of hair loss and இல்ல கொஞ்சம் தின்னிங் இருக்கு. அது உங்களுக்கு எத்தனை நாள் டாக்டர் தெரிஞ்சு? எனக்கு ஆக்சுவலி நான் ஏப்ரல்ல பண்ணேன் டிரான்ஸ்பிளான்ட். ஏப்ரல்ல பண்ணேன். திஸ் இஸ் டிசம்பர். ஆல்மோஸ்ட் 8 மாசம். எஸ், ஆல்மோஸ்ட் 8 மாசம். உங்களுக்கு எப்ப கம்ப்ளீட் ஆகும்? எனக்கு இன்னுமே இது வளரும். இது இன்னுமே வளரும். ஆக்சுவலி இன்னும் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டீங்க? இல்ல, நான் ட்ரீட்மெண்ட்ங்கிறது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். மெயின்டெனன்ஸ் எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணணும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 year, ஒரு வருஷம். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி கண்டுக்கவே வேணாம். அப்படி கிடையாது சார். நம்ம ஒன்று அப்படி கண்டுக்காம விட்டுட்டோம்னா ஹேர் லாஸ் கியூர் பண்ணிடலாமே. யாராவது ஹேர் லாஸ் கியூர் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நானும் வரேன். பட் ஆனா நீங்க எவ்வளவு முயல் ரத்தத்துல இருந்து எண்ணெய் எடுத்து முடி வளர வைக்கிறதெல்லாம் இருக்கு. ஐயோ பாவங்க, முயல் எங்க ரத்தம் வேணும் தான், அதுக்காக உங்க ரத்தத்தை எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லுங்க. முயல் ரத்தத்தை எடுக்கணும்னு நினைக்க கூடாது. எவ்வளவு எண்ணெய்கள் இருக்கு தெரியுமா மார்க்கெட்ல? சரிங்க, நான் என்ன சொல்றது, எதுவும் சொல்றேன். அதான் நான் சொல்றேன்ல, நான் வேணா நான் இன்னொன்னு கூட ஓப்பனா சொல்றேங்க. நான் ஒரு பேஷண்ட் கொடுக்குறேன், கிரேட் 7 பால்னஸ் தரேன், 7 நாள்ல வளர வைக்க முடியும்னா சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறேன். பட் அப்படிலாம் பாசிபிள் கிடையாது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹேர் லாஸங்க கியூர் பண்ண முடியாது. நீங்க அப்பவே கேட்டீங்க ஹேர் லாஸை கியூர் தான் பண்ண முடியுமானா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த செகண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு ஹேர் லாஸ்க்கு கம்ப்ளீட் கியூர். அப்போ நம்ம இதை போட்டோம், இப்போ மினாக்சில் போடுறோம், இல்லை ஃபினஸ்டைட் போடுறோம், இல்லை ஜிஎஃப்சி எடுக்கிறோம், இல்லை கியூஆர் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து ஒன்ஸ் போட்டுட்டோம்னா அது திருப்பி போடாம இருந்தா தானே கியூர். ஆமா அதானே. ஆமா அதான். நான் ஜிஎஃப்சி பண்ணிட்டேன், இப்போ காய்ச்ச வருது, மாத்திரை போடுறோம், சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் நார்மலா இருப்போம், அதான் கியூர். வருது இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது இல்ல. இப்போ நான் சொல்றேன் அந்த இமிடியேட் இதுவுமே அப்படிதானே. இதை தான் நானும் சொல்றேன், இதுக்கு கியூர் பண்ண முடியாது. ஹேர் லாஸை கியூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே வந்து முடி வந்திருக்கும். கொஞ்சம் யோசிங்க, எந்த ஆயிலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான். அதுவும் ஆயில் நீங்கள் சொல்லும்போது எக்ஸிஸ்டிங் ஹேரை மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஆயில் வந்து பெரிய அளவுக்கு முடியை வந்து பால்னஸ்லாம் முடி வளர்ந்துருச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. இல்லை, எல்லாருமே முடி வளர்ந்துருக்கும். எல்லாருக்கும் முடி இன்னும் வளர்ந்துருக்கும். நியாயம், அது நியாயம். இல்லை, இவ்வளோ தூரம் நம்ம கியூஆர் பற்றி பேச வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எதுவுமே தேவை. ஏன்னா எக்ஸோசோம்ஸ்லாம் ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு பேஷண்ட்டு அவருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 45 years, ஒண்ணுமே இல்லாம வந்தார். ரொம்ப தின்னிங் இருந்தது. ட்ரீட்மெண்ட் மூலமா அவ்வளோ சூப்பர்பா ரிசல்ட்ஸ் காமிச்சோம். எக்ஸோசோம்னா நம்ம ரத்தத்துல இருக்கு. இல்ல ஆல்ரெடி இது எல்லாமே வந்து எக்ஸோசோம்ஸ்ங்கிறது ரொம்ப மைன்யூர் வெசிகல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீலோடட் சொல்யூஷன்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ் மூலமா பண்ணி கியூஆர்
எவ்வளோ சூப்பர் ரிசல்ட்ஸ். ஏன்னா இப்போ ரெவல்யூஷனரி ஹீரோஸ்னா வந்து QR678, இது எக்ஸோசோம்ஸ், பயோசெல், இது மாதிரி ஜிஎஃப்சிலாம் இருந்தது. ஜிஎஃப்சி கொஞ்சம் கொஞ்சம் பழைய இப்போ பிளேயர் வந்து ஆயிட்டாங்களா? பழைய பிள்ளையாயிட்டாரு. இப்போ வந்து ஏன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹேர் லாஸும் ரொம்ப வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரொம்ப அது அதிகமாயிட்டே இருக்கு. சரி டாக்டர், இப்போ பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு சொல்லுவாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம், இப்போ என் தங்கச்சிக்கு இருந்துச்சு, இப்போ எங்களுடைய மாமா பொண்ணுக்கு இருந்துச்சு. என் தங்கச்சிக்குனா ரொம்ப சின்ன வயசுல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு 11 வயசுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க மாமா பொண்ணுக்கு 10 வயசு 11 வயசு, சின்ன மாமா பொண்ணு. அதுக்குள்ள இந்த இடத்துல லைட்டா பூச்சி வெட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது தேய்க்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் செஞ்சு இப்போ முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, அது அப்படியே டைம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன கணக்கு? பூச்சி வெட்டினா ஏதாவது பூச்சி வந்து கடிக்குமா, இல்ல அந்த இடத்துல என்ன ஆகும்? இது என்ன அந்த மேட்டர்? நோ, தட் இஸ் நாட் பூச்சி வெட்டு. அது பூச்சிலாம் கடிக்காது. அதுக்கு பேர் வந்து அலோபீஷியா ஏரியேட்டா. அந்த இடம் மட்டும் கரெக்டா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்ததா, அதுக்கு பேர் அலோபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். ஓகேயா? புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க, பூச்சி வெட்டு. தட் இஸ் நாட் அன் இன்ஃபெக்ஷன். அது வந்து அது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுங்க. அது நீங்க வெங்காயம் தேய்க்கிறதுனாலயோ, அது ஸ்கேல்ப் சமையல் கட்டு கிடையாது, ப்ளீஸ். ஸோ நீங்க வெங்காயம் தேய்க்கிறதுனாலயோ இல்ல நீங்க வேற எதுவும் பண்றதுனாலயோ அப்படிலாம் வளர்ந்துருக்காது. அது யூஷுவலாவே ரிவர்ஸ் ஆயிடும். அது சில பேருக்கு யூஷுவலாவே ரிவர்ஸ் வெங்காயம் தேய்க்கலனாலும் ஆயிடும். எஸ், வெங்காயம் தேய்க்கலனாலும் ஆயிடும். சொல்லுவாங்கல்ல, டாக்டர்கிட்ட போனா 7 நாள்ல சரியாகும், டாக்டர் போனா 1 வாரத்துல சரியாயிடும். அந்த மாதிரி தான் யூஷுவலா அது வந்து ரிவர்சபிள். பட் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால வரலாம், சில பேருக்கு ரொம்ப எக்ஸசிவ் மெடிகேஷன் எடுக்கிறதுனால அது ஒரு சைடு எஃபெக்டா வரலாம். ஸோ அது வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஸ்டெராய்டல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அது வந்து நல்ல நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் முதல்ல அது எந்த மாதிரியான அலோபீஷியா ஏரியேட்டான்னு பார்க்கணும். அது வந்து முடியில வரலாம், பியர்டில் வரலாம், ஐப்ரோஸில் வரலாம், உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். ஏன்னா அலோபீஷியாலே வந்து அலோபீஷியா யூனிவர்சாலிஸ்னு இருக்குது, டோட்டாலிஸ்னு இருக்குது. உடம்பு முழுக்க ஹேரே இருக்காது, அதெல்லாம் அலோபீஷியா யூனிவர்சாலிஸ்னு சொல்லுவோம். டோட்டாலிஸ்னா எந்த முகம் ஃபுல்லாக முடியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ஜிஎஃப்சியோ அப்படி நம்ம போகக்கூடாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, அதுக்குன்னு சில மெடிகேஷன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அலோபீஷியா ஏரியேட்டாங்கிறது இன்ஃபெக்ஷனோ இல்லை புழு கடிக்கிறதுனாலையோ இல்லை பூச்சி கடிக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது டோட்டலி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்றோம். அது செல்ஃபாவே கியூர் ஆகும். அது மேக்ஸிமம் செல்ஃப் லிமிட்டிங் தான். அது ஒருவேளை நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா, ரொம்ப பெருசா ஆகுது அப்படின்னா மேபி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் தான்.